ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக சுவாம்பி வாரோட நெக்ஸ்ட் பாட்டாட்ட வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற பாட்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா really சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்த மாதிரி பாய்ஸஸ் தான் எப்படியாவது இந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம இந்த சோம்பி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க பிளேஸை கிராஸ் பண்ணோன்னா மற்ற ஆஃபீஸர்ஸ் மற்ற பர்சன்ஸ் எல்லோரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே மறுபடியும் ஹியூமனாக கூட சேஞ்ச் ஆக்க நிறைய சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் ஒன் பை ஒன்னாக பேசிட்டு ஜேகே சொல்கிறது தான் கரெக்ட். நம்ம இந்த பிளேஸில் இருக்க முடியாது. முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட வெளியே போகணும். நம்மக்கிட்ட அதுக்கான பேப்பர்ஸ், பென்ட்ரைவ், மெடிசன் மட்டும் கொண்டு இருக்குது. இதை மட்டும் இந்த பிளேஸில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே லாக் பண்ணி வச்சுருக்க இந்த லாக் பண்ணி வச்சுருக்க இந்த பிளேஸை நம்ம பிரேக் பண்ணி மற்ற பர்சன்ஸ்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற மற்ற பர்சன்ஸும் ஹியூமன் ஆவாங்க. நமக்கு எந்த ப்ராப்ளம் ஆகாது, மற்ற பர்சன்ஸுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. நம்ம இங்கேருந்து சேஃபாக இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஜேகே சொல்கிறதா இப்போ செய்ய போகிறோம். ஓ, இங்கேருந்து மெடிசனை பத்திரமா சேஃபாக எடுத்துக்கொண்டு எல்லா பர்சன்ஸையும் சேவ் பண்ண போகிறீங்களா? நான் இருக்க சொல்ல அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி நியூ பர்சன்ட் திங்க் பண்ணால் இப்போ பாய்ஸஸ் எல்லாருமே எல்லாத்தையுமே மொத்தமாக பேக்கில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. டேட் ஆனால் பசிக்கின்னு இருந்திருப்பார். எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க. டேயும் ஜேகே மட்டும்தான் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஜேகே ஃபுட்டாக சாப்பிட்டுட்ருக்காரு, டேயுமே சாப்பிட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி டேயும் ஜோங்குக்கு சாப்பிட்டுட்ருக்க மூமெண்ட்டை சுகர் நோட் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம டேக்கு லைட்டாக ஃபுட்டு சாப்பிட சொல்ல துரத்தலாம் செய்து துரத்துற மொமெண்ட்டுக்கு ஜூஸ் போட்டலாம் ஓப்பன் பண்ணி நம்ம டேக்கு ஃபீட் பண்ணிலாம் விட்றாரு. என்ன பண்ணுறேன்? துரட்டுல பேபி, ஏன் டென்ஷன் ஆகுறேன்? உன் ஃபுட்டை யாரும் இங்கேருந்து வாங்கிக்க மாட்டாங்க. இல்லை, டைம் ஆயிடுச்சுல்ல, நம்ம இங்கேருந்து கிளம்பணும்ல. அது உன்னை சாப்பிடாமல் இங்கேருந்து இவ்வளோ பேர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த ரூமை விட்டு வெளியே போயிடுவாங்க. நான் போக விட்டுருவேனா? என்ன ப்ராப்ளம் பண்ணுற? அமைதியாக பொறுமையாக சாப்பிடு. நான் ஒன்னாக்காக்க தான் இங்கே வந்திருக்கேன். ஒன்னாக்காக்க தான் இந்த ஒர்க்கை மட்டுத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இங்கேருந்து எவனும் டக்குன்னு கிளம்பணுங்கிற அவசியம் இல்லை, ஓகே? ரிலாக்ஸாக பொறுமையாக சாப்பிடு. இந்த மாதிரி ஜேகே பேசினபடியே ஜேகே ஃபுட்டை மட்டுத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேயை நோட் பண்ணால் டேயுமே ரொம்ப ரிலாக்ஸாகவே ஃபுட்டை மட்டுத்தையும் சாப்பிட்டுட்டு ஜேகே பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா என்னடா கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஆரம்பிக்கவும் எல்லாருமே அவங்கவுங்க திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போகிறோம். அங்கேருந்து 2 கார் இருக்குது. என்னோடய கார், அப்புறம் மார்க் வந்த கார். மார்க், நீ வந்த காரை நீ ட்ரை பண்ணு, நான் வந்த காரை நான் ட்ரை பண்ணுறேன். பாஸ், நம்ம காரை எப்படி ட்ரை பண்ணணுங்கிறது நமக்கு தானே தெரியும் மார்க், அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, ஓகே பாஸ். இப்போது மார்க்கோட கார்லாம் யார் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மார்க்கோட காரில் நம்ம ஆரமு, ஜின்னு, ஜேஹப்பு, ஒயனு, அப்புறம் இன்னும் 2 பர்சன்ஸ் இவங்க எல்லாருமே நம்ம மார்க் கூட சேர்ந்து கூட சேர்ந்து போகலானுங்கிற மாதிரி பிரிகிறாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சால் நியூ பர்சன்ட்டு, டேக்குக்கு, ஹியூமனு, அப்புறம் ஒரு பர்சன்ட், ஓகே? அதாவது ஒரு பர்சன்ட்டை தள்ளி விட்டுருப்பாம்ல நியூ பர்சன்ட், அதில் ஒரு பர்சன்ட் அவனோட ஃப்ரெண்டு நோட் பண்ணியிருப்போம்ல, அந்த பர்சன்ட்டும் இந்த ஜேகே காரில் தான் வருவான். இந்த மாதிரி 2 டீமாக பிரிஞ்சுட்டாங்க. இங்கே 2 போன விக்கெட்டிலேயே என் காரில் யாரெல்லாம் ஏன் கூட வரீங்களோ அவங்களாம் கரெக்டாக ஏன் காருக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. மார்க்கோட காரில் போடுறது யாரெல்லாம் தெரியும்ல, அவங்களாம் மார்க்கோட காருக்குள்ளே என்ட்ரு ஆகிடணும். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து எல்லாருமே சேஃபாக வெளியே போகணும். யாருக்காகவும் யாரும் வெயிட் பண்ண போகிறது கிடையாது. உங்களை நீங்கள் கப்பட்டிக்க குயிக்காக காருக்குள்ளே என்ட்ரு ஆகிடணும். பிறகு சுவாமிக்கிட்ட மாட்டிட்டேன், சுவாமிகிட்ட விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. ஜேகே, வாய மூடு. என்ன ஜேகே, வாங்க இருந்துக்கலாம்லாம். இது மட்டும் இத்தனை பர்சன்ஸ் என் முன்னாடி இல்லாமல் நீ மட்டும் இருந்திருந்தா எப்போவோ ஒன்று அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருந்துருப்பேன். ஜேகே 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 இப்படி சொல்லியே டேஸஸ் 2 டேஸை தாண்டி 3 டேஸாக ஸ்டார்ட் ஆக போகுது. பிக்சருவேன் இப்படி நம்ம ஜேகே திட்டின பொசிஷன்லேயே டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி எல்லாருமே திங்ஸஸை, பேக்ஸு, கன்ஸு எல்லாத்தையுமே எடுத்த பொசிஷன்லேயும் அந்த ரூமை விட்டு வெளியே வேண்டாம். சுவாமிஸ் எதுவுமே இல்லாத மூமெண்ட்டுக்கு ரொம்ப சேஃபாகவே சைலண்டாக சத்தம் எதுவும் போடாமலேயே நேராக கார் பார்க்கிங் பண்ணிகிட்டு இருக்க பிளேஸுக்கே வந்துட்டு இருந்தா அந்த நியூ பர்சன் தான் இவ்வளோக்குள்ளே சைலண்டாக எப்படிடா போகிறீங்க? நீங்கள் இந்த மெடிசனை கொண்டு போகக்கூடாது. இந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் யாருக்கும் கிடைக்கவும் கூடாது. கிடைச்சா
நான் மாட்டிருவேனே! இந்த மாரி திங்க் பண்ணிட்டு அதில் 2% 3% இருப்பாங்களா, அதில் 2% க்ளோஸ் ஃப்ரெண்டில் அந்த மூமெண்ட்டுக்கு அவங்க 2 பேருமே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படியே வந்தா, அச்சச்சோ! இணை பிரியாத நண்பர்களா? அப்போ சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நான் பிரித்து விட்றேன் பாருங்கிற மாரி போகிற போக்கில் அந்த பசண்டை பிடிச்சி புஷ் பண்ணி ஃப்ளோரில் தள்ள அவள் ரொம்ப ஃபோர்ஸிங்கில் விழ சொல்ல சவுண்டு கேட்கும்ல, அந்த சவுண்டுக்கு தூரத்தில் இருக்கிற சோம்பிலாம் இந்த சத்தத்தை கேட்டு கரெக்டாக அந்த பசண்டை நோட் பண்ணால், டே எழுந்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி அந்த பசண்டு கீழே விழுந்த பசனோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சான். அவன் எழுந்து ஓட ட்ரை பண்ணுறான். ஆனால் விழுந்த ஃபோர்ஸில் லைட்டாக காலில் சுளுக்கு மாதிரி லைட்டாக பிடிச்சிருக்குது. ஸ்டெப்பில் இறங்க சொல்ல தானே தள்ளி விட்ருப்பான். அந்த மொமெண்ட்டுக்கு லைட்டாக சுளுக்கு பிடிச்சிருந்தான். என்னால் வேகமாக வர முடியலடா, ப்ளீஸ்டா ரவுடு பண்ணி வந்துடானுங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு ரன் பண்ண வேகத்தில் ஸ்வாம்பிஸ் பக்கத்தில் வருதுல அந்த மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ்மே வேகமாக கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி வேகமாக கிளம்புற மூமெண்ட்டுக்கு ஜேகேக்கு அந்த நியூ பர்சன்ட்டை பார்க்க சொல்ல டென்ஷன் ஆகுது. ஏன்னா இந்த நியூ பர்சன்ட்டுக்கு பக்கத்தில் க்ளோஸாக இருக்க சொல்லலாம் நியூவாக ஒரு ப்ராப்ளம் வருதுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடியே நம்ம ஜேகே இங்கேருந்து ரன் பண்ணபடி ஓட்டுனா அந்த கீழே விழுந்த பர்சன்ட்டுக்கு ரொம்ப வேகமாக ஓட முடியல. ஸ்வாம்பிஸ் ரொம்ப பக்கத்தில் வர மூமெண்ட்டுக்கு நீ இங்கேருந்து தப்பிச்சு போகணுங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் ஆன்சர் விட்டால், என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சொன்னால் புரிஞ்சுக்கோ அடா மெடிசன்லாம் இருக்குதுல்ல, கண்டிப்பாக நீ என்னை சேவ் பண்ணிடுவேனுங்கிற மாதிரி இந்த பர்சன்ட்டை புஷ் பண்ணி தள்ளிட்டு அவன் ஸ்வாம்பிக்கிட்ட மாட்டிடுவான். இந்த மாதிரி மாட்டுறதை பார்த்துட்டு பாய்ஸ் எல்லாரும் ரொம்ப ஒரு மாதிரி பெயின்லேயே ரன் பண்ணப்படி நம்ம கூட வந்துட்ட நிறைய பர்சன்ஸில் ஒவ்வொருத்தராக குறையிற மூமெண்ட்டை பார்க்கறதுல அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இந்த பர்சன்ட்டுமே க்ரை பண்ணபடியே கரெக்டாக வந்தா, இப்படி 2 பர்சன்ஸை சாம்பிக்கிட்ட சிக்க வச்சுட்டானேங்கிற மாதிரி அதில் ஒரு பர்சன்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுல ஒரு பர்சன்ட் இந்த நியூ பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். இந்த மாதிரி டென்ஷன் ஆனால் இப்போ கரெக்டாக கார் பார்க் பண்ணியிருக்கு பிளேஸ்க்குள்ளே என்ட்ராயிட்டாங்க. அவங்க காருக்குள்ளே கரெக்டாக என்ட்ரானோம். இந்த மாதிரி என்ட்ராகி அந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட விட்டு கார் வெளியே வேகமாக வருமா, இந்த மாதிரி வேகமாக வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே எக்கச்சக்க சோம்பிஸ் இப்போ இருக்குது. ஜிகே உள்ளன்றாக சொல்ல அவ்வளோ சோம்பிஸ் இல்லை, ஆனால் இப்போ ரொம்ப இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே காரை ட்ரை பண்ணவே கிட்டல, முன்னே வர்றது பின்ன வர்றதுலாம் பார்க்கல, எல்லாத்தையும் இடிச்சு தள்ளின பொசிஷன்லேயே ஃபாஸ்ட்டாக போனோம். ஜேகேவோட காரை ஃபாலோ பண்ணபடியே மார்க்கும் காரை ட்ரை பண்ணிட்டு வர்றாரு. இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா நம்ம தான் அந்த பிளேஸில் டக்குன்னு காரில் ஏற சொல்ல எல்லாருமே அவங்க ஒவ்வொரு சீட்டில் டக்குன்னு உட்காந்துட்டாங்க. டேக்கு தான் கரெக்டாக ஜேகேக்கு பக்கத்தில் இருக்க சீட்டில் 2% இருப்பாங்க. டேயால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க முடியல. அந்த பர்சன்ட்டுமே டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டும் நம்ம அந்த பர்சன்ட் பக்கத்தில் உட்காந்துருக்கோம்னா அந்த நியூ பர்சன்ட் தான் பக்கத்தில் உட்காந்துருப்பான் மூமெண்ட்டுக்கு. உனக்கு ஏதாவது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீ வேணா என் டைஸில் இருந்துக்கோ ஏனுங்கிற மாதிரி டேட்டை கேட்க இடைக்கேடு டே ஷேக்கானோம். காரை ட்ரை பண்ணிகிட்டு இருந்த நம்ம ஜேகே கேண்டாகி யாரோட டைஸில்டா இருக்கணுங்கிற மாரி என் காரில் இருந்துட்டு டப்பு ஏன் பேபி வர டைஸில் உட்கார சொல்கிறியானுங்கிற மாரி நம்ம டேக்கு ஹெட்டில் அடிபடுதில்ல நம்ம மண்டுக்கு அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி எல்லோரும் காரில் போகலானுங்கிற மாரி டேட்டை இப்படி சொல்ல ஓகேனுங்கிற மாதிரி நம்ம டேயுமே ஒரு மாதிரி உட்கார முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டு சரி இங்கேருந்து தப்பிச்சா மட்டும் போடணுங்கிற மாதிரி டைஸில் உட்காரலானுங்கிற மாதிரி போனோம். டேயா புஷ் பண்ணி இழுத்த வேகிட்டலையும் ஜேகேவோட டைஸில் உட்கார வச்சோம். ஜேகே ஷேக் ஆகி ஏன் டைஸு ஃப்ரீயாக தானே இருக்குது, நான் என்ன என் டைஸை யாருக்கும் வாடகைக்கா விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி டேயை பட்டு கட்டுனா நீ காரை ட்ரை பண்ணிகிட்ருக்க. எங்கே பாரு பேபி, எடா வேணாலும் நான் ட்ரை பண்ணுவேன், காரு ஏர்ப்ளைன் அப்புறம் கப்பல் எதாக இருந்தாலும் சரி நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாலும் என்னோடய 2 ஐஸும் ஒன்றா தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதான் மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. என்ன அவன் சொன்னடா அவன் டைஸில் போய் உட்கார்ந்த ஜேகே என்கிட்ட கூட பேசாமல் ரோட்டை பாட்டு ஓடுறா, இப்போ என்ன பாட்டு ஓட்டுனா அவனுக்கு என்னடானுங்கிற மாதிரி நம்ம ஜேகே டென்ஷன் இந்த மாதிரி கட்டுனா ஜேகே முன்னாடி பாரு அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேர் கட்டுனா அச்சுச்சோ இவன் நம்மளை கில் பண்ண போகிறானுங்கிற மாதிரி டே கட்டுனா அது ஒரு மாதிரி முட்டு சொண்டு மாதிரி இருக்கும். அந்த பிளேஸில் கரெக்டாக கார் இடிக்க மூமெண்ட்டில் டக்குன்னு நம்ம ஜேகே டேனிங் ஆகிற மூமெண்ட்டை போய்ட்டு பாய்ஸஸ் எல்லோரும்
கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா நம்ம டேடா என் ஜேகேயோட டைஸில் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே உட்காந்துட்டாரு. நான் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணலை, நீ எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் சேஃபாக என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு என் ஜேகேடா இப்படி என் டைஸில் இருந்தால் நான் என் டென்ஷன் ஆக போகிறேன். இப்போ பாரு கார் எவ்வளோ வேகமாக போட்டு நிற்கிற மாதிரி நம்ம ஜேகேட்டே அவர்கிட்ட வந்த மூமெண்ட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வார கோவத்துக்கு அந்த டோரை லாக்கில் இருக்க டோரை ஓப்பன் பண்ணி விட்டு இவனை ஒட்ட கிக்கு பண்ணால் போட்டும் அப்படியே போய் ரோட்டில் விழுந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூ பர்சன்ட்டை போட்டு முறைச்சிக்கிட்டு இருக்காரு. ஜேகே நான் தான் அவன் டைஸுக்கு வந்துட்டேனே, ரோட்டை பாட்டு ஓட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஓட்டுறேன் ஒன்னால தான் அவன் தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த சுவாமி அவனை அட்டாக் பண்ணியிருக்கோம். அவன் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆன மாதிரி தெரியுது, டென்ஷன் ஆக்கிற மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி அந்த நியூ பர்சன்ட்டை நோட் பண்ணால் ஜேகேயோட மூமெண்ட்ஸ் ரொம்ப வியாடா டேக்கிட்ட இருக்கிறத அவனுமே நோட் பண்ணுறான். என்னடா இவன்கிட்ட இவன் என்ன இந்த மாதிரி இப்படி இருக்கிறான்? ஜேகேயோட கேரக்டர் சரியான ரூடு, அரகண்ட் என்னெல்லாமோ சொன்னாங்க. ஜேகே இது வரைக்கும் யாரு கூடயும் இந்த மாதிரி க்ளோஸாக ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படி ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி ஃபீலிங்ஸில் யாரு கூடயும் இருந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ப்ரூஃபும் இல்லையே. ஆனால் என்ன இவங்கிட்ட இந்த மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூ பர்சன் ரொம்ப ஷாக்கான மூமெண்ட்டில் ஜேகே நோட் பண்ணால் இந்த மாதிரி காரை ட்ரை பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிட்ட எப்படியும் கிராஸ் ஆயிடுவாங்க. பட் என்ன கிராஸ் ஆகி என்ன பிரயோஜனம்? காரு ரெண்டுமே லைட்டாக பிரேக் டவுன் ஆகுது. இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆனால் காரு ரெண்டுமே நிற்கிற மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க சுவாமிஸ் எல்லாருமே கரெக்டாக காருக்கிட்ட என்ட்ரு ஆகிறத பார்த்துட்டு கார் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படியாவது காரை விட்டு வெளியே வாங்க, காரில் இதுக்கு மேலே போக முடியாது, நம்ம 2 கிலோமீட்டர்ஸ்கிட்ட எப்படியாவது கிராஸ் பண்ணிட்டோம், இன்னும் 1 கிலோமீட்டர் தான், இங்கே ஏதாவது வேறு நியூ கார்ஸ் ஏதாவது இருந்தால் அதில் தப்பிச்சிடலாங்கிற மாதிரி மார்க்குக்கிட்ட பேசிக்கிட்டு தான் காரை விட்டு இறங்கியிருப்பாரு. பாய்ஸஸ் எல்லாருமே கன்ஸு மற்ற திங்ஸு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்தபடியும் காரை விட்டு இறங்கின வேகத்திலே ரன் பண்ணபடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தா எல்லோருமே உயிர் பைட்டில் ஓடிக்கிட்டு இருந்தா அந்த நியூ பர்சன் ஜாலியாக என்ஜாய் பண்ணபடியும் ஓடுறான். இவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி அந்த மூமெண்டெல்லாம் ரசித்தபடி ஓடுறதுக்கு நம்ம டேடா பயத்திலே ஜங்குக்கு டான்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி ஓடிக்கிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு கரெக்டாக ஒரு ஃபுட் ஷாப்புக்குள்ளே பாய்ஸஸ் அவ்வளோ வெறுமே என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணால் எல்லாருமே வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாருமே வந்தாச்சு. ஆனால் அந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி நியூ பர்சன்ட் மட்டும் இந்த பிளேஸில் இல்லைங்கிற மாதிரி சொல்லுவோம். போய் தொலைஞ்சான் அப்படிங்கிற மாரி நம்ம ஜேகே திங்க் பண்ணால் டே டோரை ஓப்பன் பண்ணுங்கடாங்கிற மாரி டோரை வந்து நாக் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி நாக் பண்ணுறதை பார்த்துட்டு ஜேகே வந்து டோரை ஓப்பனே பண்ண மாட்டேனுங்கிற மாதிரி டோரை ஜேகே தான் கிரிப்பை பிடிச்சிருக்காரு. நம்மகிட்டே நான் சும்மாவே இல்லாமல் ஜேகே புஷ் பண்ணி தள்ளிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி அந்த நியூ பர்சன்ட்டை உள்ளே விடுறான். இந்த மாதிரி உள்ளே விடுறத பார்த்து ஜேகே காண்டாக்கி அவனை ஏன் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆனா என்ன உனக்கு பிரச்சனை மண்டல நீ வா அப்படிங்கிற மாதிரி ஜேகே அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு என்ன இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க, என்ன நினச்சிட்ருக்க? அவன் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே டோர் அந்த மாதிரி லாக் பண்ணேன். எதுக்கு அவன் உள்ளே வரக்கூடாது? இங்கே இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே சேஃப் அங்கேருந்து போணுச்சுக்கே. டே உனக்கு ஒன்று புரியலையா? அவன் எப்போ நம்ம டீமுக்குள்ளே என்ட்ரு ஆனாலும் அப்போலேருந்து ஒவ்வொரு பர்சன்ட்டுக்காக ப்ராப்ளம் வந்துட்டுருக்குது. நான் ஒரு மாஃபியா பர்சன்ட், எனக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. எங்கே பாரு, எல்லாத்தையுமே தப்பாக டிசைட் பண்ணாத, திங்க் பண்ணாத, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இங்கேருந்து சேஃபாக நம்ம எல்லோரும் தான் போகிறோம். இன்றைக்கி நைட் இந்த ப்ளேஸ்லேயே ஸ்டே பண்ணுவோம், அப்புறம் மார்னிங் இங்கேருந்து கிளம்பலாம். இங்கே பாருடே, நான் சொல்லிட்டேன், டிசைட் பண்ணிட்டேன், ப்ராப்ளம் பண்ணக்கூடாது. நீ என்னடா சேவ் பண்ண வேண்டியிருக்க? அவனை கீல் பண்ணதுக்கு இல்லை, அவன் மட்டும் தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணுறது. இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் தான் ரீசனுங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக அவனை கீழ் கூட பண்ணுவேன். ஜேகே பண்ணுவேன். இப்படி பேசிட்டு ஜேகே அப்படியே நேராட்டையை விட்டு மூவ் ஆனானா நம்ம ஜேகே வந்துட்டு இங்கேருந்து எங்கேயும் போக விடாத அளவுக்கு ஜேகேயே ஒரு சேரில் உட்கார வைக்கிறாரு. அது ஒரு ஃபுட் ஷாப்புங்கிறதுனால ஏதாவது நமக்கு ஃபுட்டு கிடைக்குமானுங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் அப்படியே அந்த பிளேஸில் சர்ச் பண்ணி தேடிக்கிட்டு இருந்தோம். அந்த ஷாப்புக்குள்ளேயுமே சோம்பிஸ் இருக்குது. இதை பார்த்து ஜிமின் ஷாக்காகி சுகா என்னடா என்னடா நொன்னடான்னு இருக்க,
முன்ன பாருடா அப்படிங்கிற மாரி சொல்லவும், சுவாமிஸ் அந்த பிளேஸில் அந்த ஃபுட் ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சுவாமிஸ் இருப்பாங்களே, ஒரு 5 சுவாமிஸ் இருக்குது. இந்த 5 சுவாமிஸை பற்றி நம்ம சுகர் ஷாக் ஆகி, ஜிமினே சத்தம் போடாமல் அப்படியே பேக் சைடாக வா, நம்ம இந்த டோரை லாக் பண்ணால் போடும், சுவாமிஸ் இதே ரூம்குள்ளே இருந்துடும். நிஜமாலுமா? நிஜமாலும் சட்டப்படாமல் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணு. அப்படியே பேக் சைடாக நட, எதையும் தட்டி விட்டுறக்கூடாது. தட்டி விட்டோம் நம்ம அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா, ஹயாங்கிட்ட அப்படி கிடைச்சிச்சோங்கிற மாரி டேவாங்கன்றாங்கிறாரு. இவன் வேற நேரம் தெரியாமல் கட்டுறானுங்கிற மாதிரி யோமின் 2 பேரும் திரும்பினா, அந்த 5 ஜாம்பிஸும் டேவோட வாய்ஸை கேட்டு அப்படியே நம்ம ஜிமினா சுகாவை நோட் பண்ணிவிட்டு, அது கடிக்க வருமா இந்த மாதிரி கடிக்க வேண்டா, ஏன் டே அங்கே வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடாங்கிற மாதிரி நம்ம யூமின் 2 பேருமே டேக்கிட்ட கரெக்டாக வந்து டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி வாடா அங்கே 2 பேர்லாங்கிற மாரி அங்கேருந்து இழுட்டான். டேயை ஃபாலோ பண்ணபடி வந்து ஜேகேடா, என்னடா நம்ம ப்ளே பண்ண எந்த ஒரு பர்சன்ட்டும் கிடைக்கலங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆனேன். இங்கே 5 பர்சன்ட்ஸ் இருக்கிறாங்க. பாஸ் என்னடா உங்கள் பிபி பயத்தில் ஓடுது. அவன் அப்படி தான் ஓடுவான். மார்க்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டு. 5 ஜாம்பிஸ், அவங்க எனிமி கிடையாது, சோம்பி. யார் இல்லைன்னா சோம்பி தான். நான் வர யாரையுமே அடிக்கலன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் மார்க். இப்போ வேற ப்ளே பண்ணி விளாட 5 பர்சன்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஜாலியாக விளாடலாமா? அவங்க டீட்டு மட்டும் உங்கள் நெக்லேயோ ஹேண்ட்ஸ்லேயோ பட்டுச்சு, அப்புறம் நீங்கள் சோம்பி ஆயிடுவீங்க. நான் சோம்பி ஆயிடுவேனா? மார்க்கு சோம்பி ஆனாலும் மொத்த சுவாமிக்கும் நான் தான் கிங்காக இருப்பேன். இந்த மாதிரி நம்ம ஜேகே பேசுகிறது கேட்டு, அப்போ கூட நீங்கள் கிங்காக தான் இருப்பீங்க. ஆமாம், மாஃபியா கிங்குன்னு நேம் இருக்குல்ல, அதேமாதிரி சோம்பிக்கெலாம் கிங்கு இந்த ஜேகேங்கிற மாதிரி இருப்பேன். போச்சுப்போ, இருக்கிற எல்லாரையுமே சுவாம்பி ஆக்கிற போலிக்கே. வேண்டாம் பாஸ், நீங்கள் மாஃபியா கிங்காகவே இருங்க, அதுவே போடும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட இந்த மாதிரி பேசினா கரெக்டாக மார்க்கை வந்து அந்த சுவாமி கடிக்க வர மொமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே ஹேண்ட்ஸில் அப்படி இருக்க நைஃபை வச்சு நெக்லஸ் உருகிற மொமெண்ட்டை மற்ற பர்சன்ஸ்லாம் ஷாக் ஆனால் தப்பிச்சு போன பர்சன்ஸ் தான் என்னடா சுவாமி வரலனுங்கிற மாதிரி திரும்பி வேண்டாம். என்ன திமிர் இருந்தால் நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், என்ன டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நெக்லஸ் உருக்கினபடி இருக்கிற டேட்டையை பார்த்துட்டு, ஜேகே உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா, அவங்க எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், இப்போ இடம் சோம்பியாக இருக்காங்க, ஏன் எல்லா பர்சன்ஸையும் கில் பண்ணுறேன்? ஷோ கட்டக்கூடாது, நான் கட்டுனேன்னு வச்சுக்கோங்க, நானே பிடிச்சி கொண்டு சோம்பிக்கிட்ட விட்டுருவேன். கேட்டு என்ன பிடிச்சி கொண்டு அங்கே விடுவியா? கண்டிப்பாக விடுவேன் அப்படிங்கிற மாதிரிட்டே சொல்லிவிட்டு நம்ம டே பாட்டி இந்த மாதிரி பேசிட்டு அந்த சுவாமிஸ் கூட இவர் ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. சுவாமிஸ் எல்லாம் நம்ம ஜேகே கிடைக்க போனோம். ஜேகேக்கு அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ சிரிச்சபடி ஸ்மைல் பண்ணபடி அந்த பன்னி டீட்டை அவ்வளோக்குள்ளே வெளியிட்டு ஹாப்பினஸ்லேயே ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கிறாரு. சுவாமி கூட இந்த மாதிரி ப்ளே பண்ணி அங்கங்கே கட் பண்ணுறது என்ன, ஃப்ளை பண்ணுறது என்ன, ஜம்ப் பண்ணுறது என்ன, இந்த மாதிரி நம்ம ஜேகே மட்டும் வேறு வார்டில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறத சுற்றி இருக்கிற அவ்வளோ பர்சன்ஸை நோட் பண்ணால் மார்க்குடாம். பாஸு மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ப்ளே பண்ணி விளாண்டவர் சும்மா இருக்க சொன்னால் எப்படி இருப்பார்? அதான் சோம்பியாக இருந்தாலும் விட மாட்டேன்னு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த நியூ பர்சன் தான் எல்லாரும் சுவாமியை பட்டு பயந்து ஓடுனா, இவன் என்னடா சுவாமிக்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்கானுங்கிற மாதிரி ஷாக்கானா நம்ம ஜேகேக்கு அப்படியே ஹாப்பினஸ் ஃபுல்லாக அப்படியே சிரிச்ச பொசிஷன்லேயே எல்லாத்தையும் கில் பண்ணிடுங்கிற மாதிரி நம்ம மார்க்கை நோட் பண்ணோம். ஜேகேவோட ஜீக்ஸ்லேயே ஒரு டைட்டான ஸ்லாப் விழுது. ஸ்லாப் பண்ண மூமெண்ட்டில் அவளை வேறு ஷாக்கானா, எல்லாரும் எங்கள் உயிருக்கு பயந்துட்டுருக்கோம், அவங்க எல்லோரும் சுவாம்பியாக இருந்தாலும் ஹியூமனாக இருந்த பர்சன்ஸ் இப்படியா பண்ணுவேன்? அப்போ என்னையே என்னோட ஒரு சுவாம்பியை அட்டாக் பண்ணிச்சுன்னா என்னையே இதை மீட்டு நான் கில் பண்ணுவேன். அப்போ தானே நான் உன்னை கடிச்சு சுவாம்பி ஆக்க மாட்டேன். அச்சோ பிபி, என்ன திங்க் பண்ணுறேன்? இப்போ மட்டும் நீ இந்த பிளேஸில் சுவாம்பி ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, சுவாம்பியாக நீ ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த செகண்டு நானும் சுவாம்பி ஆயிடுவேன். உன்கிட்ட க்ளோஸாக வந்து உன்னை டைட்டாக ஹக் பண்ணபடி, உன்னோட லிப்பை அப்படி சாஃப்டாக பைட் பண்ணபடி, உன் டீட்டை வச்சு என் மவுட்டை கடிக்க வச்சு, அப்புறம் நீ சுவாம்பியாக இருக்கிறியா
அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீயே பயங்கரமாக என்ன கடிப்ப. அப்புறம் என்ன, நானும் சோம்பியாக மாறிடுவேன். சோம்பி ஆனதுக்கப்புறமும் இந்த மாதிரி டைட்டாக ஹேக் பண்ணபடி நான் உன்னை கிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி டைட்டாக பேசியிருக்கிறது கேட்டு பாய்ஸஸ் அவ்வளோ பேரும் ஷாக் ஆனா. சுகர் காண்டாகி தள்ளி போடா நீ சுவாமி ஆனான்னு மம்மி ஆனா எனக்கு என்னடா என் பிரதரை விட்டு தள்ளிப்போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம சுகா இந்த மாதிரி புஷ் பண்ணி தள்ளிட்டு அவன்கிட்ட போய் என்கிட்ட என்ன நேரமாக பேசிகிட்டு இருக்க விட்டா இதே பிளேஸில் ஃபர்ஸ்ட் நைட்டே என் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கட்டுனா. ஐயோ டே மச்சான் அப்படிங்கிற மாரி நம்ம சுகாவை கூப்பிடவும் மச்சானா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் உன்னோட பிரதரை தானே மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், சொல்லப்போனால் அந்த மாதிரிலாம் நீ வருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாரு நீ சொன்னதுக்கப்புறம் எனக்கு இப்போவே மேரேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் பண்ணணும் போல் திங்கிங்காக இருக்குது, எங்கேயே மேரேஜ் வச்சுக்கலாமாங்கிற மாதிரி கேட்கவும் ஏன் சில கன்று இருக்குது ஜெக்கி, ஷூட் பண்ணி உன்னை கில் பண்ணிடுவேன், எனக்கு பரவாயில்ல மச்சி, நான் எத்தனை புல்லட்டை ஷூட் அவுட் வாங்கினாலும் அப்படியே நீல் டவுன் போட்டு டேக் ரிங்கை போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காரு. இவனுக்கு என்ன மாதிரி கேரக்டரா முதல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த நியூ பர்சன்ட் தான் இவனை புரிஞ்சிக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படி ப்ளே பண்ணான், இப்படியும் ப்ளே பண்ணுறான், சுகா கிட்ட அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறான், திடீர்னு ரக்கடாக மாறவும் செய்கிறான். ஐயோ இவன் தனித்தனியாக புட்டு ரகமாக நடந்துக்கிறானேங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்துட்டு பாய்ஸஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் டே வந்து இங்கே ரெண்டு கிளம்பணும்ல அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே எழுந்துக்கிட்டா டேடம் சுகோவோட டைஸில் டேயோட 2 லெக் இருந்தோம், நம்ம ஜேகேயோட டைஸில் ஹெட்டை வச்சபடி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி 2 பேருக்கு மேலேயும் கொஞ்சம் ஓவரான பொசிஷனில் ஸ்லீப் பண்ணோம். எல்லாருமே எழுந்துக்கிட்ட மூமெண்ட்டை பார்த்துட்டு சுகா டேயோட லெக்கை பொறுமையாக தரையில் வச்சபடி எழுந்து ஜிமினாவை எழுப்புறாரு. இந்த மாதிரி எழுப்புனா நம்ம ஜேகேடம் டேயோட ஆரை சாஃப்டாக ரப் பண்ணபடி டேங் எழுந்துக்கோ, ரொம்ப டயர்டாக இருக்குது, பாடிலாம் பெயினாக இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும், ஆமாம் பெட்டில் பட்டிருக்க, உனக்காக நான் பெட் காஃபி எட்டு வரட்டுமாட்டே அப்படிங்கிற மாதிரி ஜேகே செல்லவும் எனக்கு காஃபி சுத்தமாக பிடிக்காது, அது கசக்கும், அப்போ வேணா நான் உனக்காக நல்லா ஜில்லுன்னு ட்ரிங்க் ஊட்டிட்டு வரட்டுமா, குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ட்ரிங்க் குடித்தா ஹயாங் திட்டுமா, அப்போ என்னம்மா குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டூக்கிட்ட இருக்க டேக்கிட்ட இந்த மாதிரி ஜேகே கேட்டான். நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கை மட்டும்தான் குடிப்பேன், அதுவும் என் ஹயாங் அவன் சொல்லி ரெடி பண்ணி ஜில்லுன்னு தருவான். அப்படியா, என் ஸ்ட்ராபெரி பாய்க்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு தேவைப்படுதா, நான் வேணா தரட்டுமா, ஆனால் இது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கிடையாது, ஏன் என்ன தர போகிற, இந்த மில்க் ஷேக்கு ஜேகே மில்க் ஷேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஃபேஸ் கிட்ட குடிஞ்சு டேயோட லிப்பில் கிஸ் பண்ணபடி டேயோட டங்கை அப்படியே லிக் பண்ணபடி சக் பண்ணோம். ஐஸ் ஓப்பன் பண்ணி என்ன திமிருண்டே என்கிட்ட அப்படி ப்ளே பண்ணுவாடானுங்கிற மாதிரி நம்ம ஜேகே அடிக்க நீ தானே மில்க் ஷேக் கேட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நோட் பண்ணோம். சுகா இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டே ஜேகே உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுனா டே வாய மாட்டுறான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன மாதிரி வேணாலும் ப்ளே பண்ணுவோம், உனக்கு பார்க்க பிடிக்கலன்னா ஐஸை க்ளோஸ் பண்ணு, என்னிலேருந்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆனோம் அப்படிங்கிற மாதிரி டே ஷாக்கா ஜேகே நோட் பண்ணா. அதான் என்னோட மச்சான் மேரேஜெலாம் பண்ணிக்க ஓகேன்ட்டாம்ல, எப்பண்டா இந்த மாதிரி நான் பேசாத ஜேகே, அப்படி தான் பேசுவேன் சுகா, அப்படி தான் பேசுவேன், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு வேணுமா, ஜேகே மில்க் ஷேக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டேட்டை கேட்க டென்ஷன் ஆகி ஜேகே பூச்சி புஷ் பண்ணி தள்ளி வைக்கட்டில் எழுந்துக்கிட்டான். பேபி கோவப்படுறியா அப்படிங்கிற மாதிரி டேயை ஃபாலோ பண்ணபடியே நடக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தான். நம்ம டேக்கு என்ன பண்ண ஈடு பண்ண தெரியாமல் ஜேகே பட்டு டென்ஷன் ஆகி இத்தனை பர்சன்ஸ் தன்னை சுற்றி இருந்தோம் எப்படி லிப்லாக் பண்ணிட்டானுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ஒரு வாரம் அந்த மாதிரி வந்தான்.
இப்போ அந்த பிளேஸில் எல்லா பர்சன்ஸும் போகிற மாதிரி ஒரு ஜீப் மாதிரி இருக்குது. ஜீப் மாதிரி இருக்கிற பிளேஸில் கரெக்டாக ஆரம்பிச்சுன்னு வந்து நாங்கள் இந்த ஜீப் எடுக்கிறோம்டா, எல்லாருமே இந்த ஜீப்பில் வந்து ஏறிக்கோங்க, இன்னும் 1 கிலோமீட்டர் தான், குயிக்காகவே போயிடலாம். ஆனால் எந்த சாம்பி உங்களை அட்டாக் பண்ணிடக்கூடாது, பக்கத்தில் எதுவும் சாம்பிஸ் அட்டாக் பண்ண வேண்டாம், நம்ம கிட்ட தான் யூஸ் பண்ணாமல் இன்னும் கன்ஸ் இருக்குதுல்ல, அதை வச்சு ஷூட் பண்ணி கில் பண்ணிடலான்னுங்கிற மாதிரி 1 கிலோமீட்டர் தானே இங்கேருந்து போயிடலான்னுங்கிற மாதிரி திங்க் பண்ணி எந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் அந்த ஜீப்பில் ஏறுறாங்க. ஜீப்பில் இந்த ஜீப் மாடல் வந்து இந்த டெம்போ லாரி அந்த இதில் பேக் சைடில் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் சீட் இருந்து கவராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜீப் தான் இருக்குது. அந்த இதில் எல்லாருமே ஏறுறாங்க. திங்ஸஸ் கன்ஸு வாட்டர்ஸ் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து இப்படி கிளம்பிட்டு இருந்தா இந்த மாதிரி எல்லாருமே சேஃபாக 1/2 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இதை அந்த நியூ பர்சன் நோட் பண்ணிவிட்டு இதுதான் கரெக்டான டைம், இன்னும் 1/2 கிலோமீட்டர்ஸ் போயிட்டோம்னா இவங்க எல்லாருமே இந்த மெடிசன்ஸை கொண்டு அந்த பர்சன்ஸ்கிட்ட கொடுத்துருவாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணி இப்படி ஜேகே முறைச்சபடி நின்றுக்கிட்டு இருப்பாரா. ஜேகே ஆப்போசிட்டில் நிற்கிறாரு, ஜேகேக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறாரு. ஜேகேக்கு பக்கத்தில் தான் மார்க் நிற்பார். இந்த மாதிரி எல்லாருமே அந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆகியிருக்கிற மூமெண்ட்டுக்கு நம்மகிட்ட என்ன பண்ணுவார், ஜேகே இந்த மாதிரி பண்ண மூமெண்ட்டில் டென்ஷன் ஜேகே பட்டு முறைச்சேன். டேக்கு பக்கத்தில் அந்த நியூ பர்சன்ஸ் என்ட்ராகி அந்த கார் அந்த ஜீப் ட்ரை ஆகிட்டுருக்க மூமெண்ட்டுக்கு, அதோட அந்த ஜீப் அங்கேருந்து போயிட்டுருக்க மூமெண்ட்டுக்கு தெரியாமல் இடிக்கிற மாதிரி வேணும்னே பிடிச்சி டேயை தள்ளி விட்ருவான். இந்த மாதிரி டேயை தள்ளி விட்டா ஜீப்பு போயிட்டுருக்குது, சவுண்டு கேட்டுருக்குது. அப்போ ஜீப்பை எல்லா சாம்பிஸும் ஃபாலோ தானே பண்ணும். இந்த மூமெண்ட்டில் தரையில் விழுந்துட்ட பார்த்துட்டு பாய்ஸஸ் அவ்வளோ பேர் ஷாக் ஆனால் இந்த மூமெண்ட்டை மார்க்கு பார்த்துட்டு ஜேக்கு முன்னாடி மார்க்கு ஜம்ப் பண்ணிட்டாரு. ஜம்ப் பண்ண வைக்கட்டிலேயே டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி புஷ் பண்ணி இழுத்து வைக்கட்டிலேயும் வாங்க இங்கே போகலானுங்கிற மாதிரி ஜீப்புக்கிட்ட ரன் பண்ணபடி வந்தா ஜேகே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி 2 பேருமே நம்ம ஜீப்புக்குள்ளே புஷ் பண்ணி தூக்கிடலானுங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை நீட்டு வர அந்த மாதிரி நீட்டுனா நம்ம வந்து என்ன செய்வார்னா ஜேகேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்க ஜேகேமே டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு டேயோட ஹேண்ட்ஸை மார்க்கு பிடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஜேகே 2 பேருமே புஷ் பண்ணி தூக்க முடியாதுல்ல. அந்த மூமெண்ட்டில் மார்க்கு டேயோட ஹேண்ட்ஸை விட டேயை நம்ம ஜேகே புஷ் பண்ணி தூக்கிடுவார். இப்படி தூக்குற மூமெண்ட்டில் ரன்னிங்கில் வந்த நம்ம மார்க்கு கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே ஷாக்கான பாஸ் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் சேஃபாக தான் இருக்கிறேன், நீங்கள் எப்படியா அப்படிங்கிறது தப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி பேசிட்டு மார்க்கை சுற்றி சோம்பிஸ் வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்கான அந்த பிளேஸில் கொஞ்சம் கூட நம்ம ஜேகே யோசிக்காமல் இத்தனை பர்சன்ஸை கூட அவன் டெட்டானா டெட்டாகிட்டு போகிறான், சோம்பியானா சோம்பி ஆகிட்டு போகிறான்ங்கிற மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்த ஜேகே மார்க்கிட்ட சோம்பி சுற்றி வளைச்சதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு அந்த ஜீப்லேருந்து ஜம்ப் பண்ணிட்டாரு. ஜம்ப் பண்ணதை பார்த்துட்டே ஷாக்காகி ஜேகேங்கிற மாதிரி ஜேகேயோட ஆன்சர் பிடிச்சான். நீங்கள் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக ரன் பண்ண விக்கெட்டில் வந்தால் பாஸ் இங்கேருந்து போயிருங்கனுங்கிற மாதிரி நம்ம மார்க் இந்த மாதிரி கட்டுனோம். மார்க்கை கடிக்க வர சோம்பியை ஷூட் பண்ணபடி நம்ம ஜேகே என்ட்ராகி சோம்பிஸ்டருந்து மார்க்கை மூவ் ஆன் பண்ணுறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணுற அந்த மூமெண்ட்டில் 2 பேரும் ரன் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த ஜீப்பை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. சுற்றி சாம்பிஸ் இந்த மூமெண்ட்டில் மார்க்கும் கன்ஷூட் பண்ணுறான், ஜேக்கியும் கன்ஷூட் பண்ணுறான். அந்த மாதிரி கன்ஷூட் பண்ண பொசிஷனில் ப்ளீஸ் பாஸ் எனக்கு எதுவும் ஆகாது, எனக்கு தெரியும் நீங்கள் என்ன சேவ் பண்ணிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்ட்டு, ப்ளீஸ் இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க, ப்ளீஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, இங்கேருந்து போங்க, அந்த சாம்பிஸை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி பேசினேன். என்னால் சரி நான் உனக்கு 2 ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு போக மாட்டேன், எப்போதுமே நீ என் கூட தான் இருப்ப, எனக்கு நீ பிரதர் மாதிரிங்கிற மாதிரி மார்க்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி அங்கேருந்து மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. மார்க்கை கடிக்க வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ஆகி ஜெக்கி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபைட்டிங் நடந்துகிட்டு இருக்கிறது. ஜேகே டேயை சேவ் பண்ணணும், மார்க்கும் டேயை சேவ் பண்ணணும்னா 2 பேருமே கீழே இறங்கியிருப்பாங்க. இந்த மூமெண்ட்டில் ஜேகே உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சானுங்கிற மாதிரி டே கட்டுறதை பார்த்துட்டு திரும்பவும் அந்த நியூ பர்சன்ஸ் டேயை பிடிச்சிட்டல்ல. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷுவா கொஞ்சம் ஷாக் ஆகிட்டே அங்கே எப்படிடா விழுந்தானுங்கிற மாதிரி நோட் பண்ணால் இப்போ டே அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டுக்கு இவங்க கிட்ட இருந்த கன்னை வச்சு மொட்டை சொம்பிச்சு ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டு தான் ஜீப்புக்கிட்ட வந்தவங்க டே சேவ் பண்ணணுங்கிற மாதிரி கரெக்டாக டே கிட்ட என்றானா மார்க்கு டே மேலே எந்த சுவாமியும் கடிக்கக்கூடாதுன்னு டேயை கவர் பண்ணால் மார்க்கை கடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம ஜேகே மார்க்கை ஹோல்ட் பண்ணபடி டேயையும் மார்க்கையும் நம்ம ஜேகே கவர் பண்ணால் அந்த பிளேஸில் என்றான 2-3 சாம்பிஸ்
ஜேக்கியே கடிக்குது. இந்த மாதிரி கடிக்கிறத பார்த்துட்டு அந்த ஜீப்பில் இருக்கிற மற்ற பாய்ஸஸ்லாம் ஷாக் ஆனா மார்க்கும் டீயுமே ஷாக் ஆகி ஜெக்கி நீ என்ன பண்ணிட்டேனுங்கிற மாதிரி ஜேகே நோட் பண்ணான். அந்த சாம்பிஸ் எல்லாத்தையும் புஷ் பண்ணி தள்ளின வேகத்திலேயே மார்க்கும் டேயோட ஹேண்ட்ஸையும் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி அப்படியே அவனை ஜீப்பு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நான் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இந்த மாதிரி ஜேகே கடிச்சதை பார்த்துட்டு அந்த ஜீப்பை ட்ரை பண்ணிட்டு இருந்த ஆரமே ஜீப்பை நிப்பாட்டுனா மார்க் அப்படியே டேயோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சபடி ஜீப் கிட்ட வேண்டாம். இப்போ ஜீப் கிட்ட மற்ற சுவாம்பி வராத அளவுக்கு ஜேகே தான் சுவாம்பி கடிச்சிருச்சு. இந்த மூமெண்ட்டுக்கு இவங்களை யாரும் அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஆரம்ப பாட்டு இங்கேருந்து என்ன பண்ணிட்டு இருக்க முதல்ல ட்ரக் அடுங்கிற மாதிரி ஜேகே கட்டினபடி மற்ற சுவாம்பிஸை புஷ் பண்ணால் அந்த ஜீப்குள்ளே என்ட்ரான நம்ம தான் ஜேகேயோட நேமை சொல்லி பயங்கரமாக கட்டுனோம். இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டுக்கும் சாம்பிஸை புஷ் பண்ணி தள்ளிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கும் ஜேகேயை அந்த ஜீப் கிட்ட வர்ற ஜேகேயோட ஷார்ட் காலர் இருக்கும்ல அதை கிரிப்பாக பிடிச்சபடி சுகா புஷ் பண்ணி இழுத்து வேகிட்டிலேயே அந்த ஜீப்குள்ளே அவங்க நிற்கிறாங்களா அந்த பிளேஸ்க்குள்ளேயே ஜேகே பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளுறாரு.